ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு ட்ரிப்பு போயிருக்கீங்க. அந்த ட்ரிப்பு வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தினா என்ன பண்ணுறது? அந்த ட்ரிப்பில் இவங்களுக்கு தெரியப்படாத நிறைய விஷயங்கள் தெரியவும் வருது. ஒரு தனி தீவில் மாட்டிக்கிட்ட இவங்க மட்டும் தனியாக இல்லை, அங்கே உயிரை கொள்ளக்கூடிய ரொம்ப அசுரத்தனம் வாய்ந்த ஒரு திமிங்கலமும் இருக்குது. இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட 2 பொண்ணுங்க எப்படி தப்பிச்சு வெளியே வந்தாங்கங்கிறது தான் த கில்லர் வேல் அப்படிங்கிற படத்துடைய கதை. இந்த படத்துடைய ரீகேப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். த கில்லர் வேல் அப்படிங்கிற இந்த கதை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகளை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. ஓக்ரா அப்படிங்கிற கடலில் இருக்க ஒரு வகையான திமிங்கலம் ரொம்பவே பசியோடு இருந்துச்சுன்னா அது எப்பேற்பட்ட எதிர் மிருகமாக இருந்தாலும் வேட்டையாடி கொண்டு சாப்பிடும். அப்படிப்பட்ட மிருகத்துக்கிட்ட மனுஷங்க மாட்டுனா அது சும்மா விடுமா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு பொண்ணு தெரியாதனமாக அது இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்குள்ளே போகிறா. அத்தனைக்கும் அந்த பொண்ணு இவ்வளோ வருஷமாக அந்த ஓக்ரா அப்படிங்கிற திமிங்கலத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்த ஜூ கீப்பர் தான். அவளையே கொண்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப அசுரத்தனமாக இருக்கக்கூடிய மிருகம். அந்த மிருகத்துக்கிட்ட 2 பேர் மாட்டிக்கிறாங்க. அதுவும் ஒரு தன்னந்தனி தீவில். இதுக்கு நடுவில் அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனையும் வருது. அது எப்படி தீர்த்து அதில் 2 பேரும் உயிரோட வந்தாங்களா அப்படிங்கிறத அந்த கதை. சீக்கிரம் வாங்க நம்ம ரீகேப்குள்ளே போயிடும். படத்துடைய கதை ஆரம்பிக்கும் போதே ஓக்ரா அப்படிங்கிற இந்த திமிங்கலத்தை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷனோட ஆரம்பிக்கிறாங்க. இது எவ்வளோ கொடுமையானது அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. பசியாக இருக்கும்போது 5 டன் எடை இருக்கக்கூடிய இந்த மிருகம் 32 அடி வரைக்கும் வளரக்கூடிய இந்த மிருகம் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட உயிரினமாக இருந்தாலும் சட்டுன்னு அதோடைய கொடுமையான பல்லால் வேட்டையாடி கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் மாமிசத்தை சாப்பிடக்கூடிய உயிரினமாக இருக்குது. இந்த உயிரினத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜூவில் வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ செலிசா டேனா அப்படிங்கிற 2 ஜூ கீப்பர் பொண்ணுங்க அந்த ஓக்ராவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓக்ராவுடைய குட்டியை அவள் கண்ணு முன்னாடியே கொன்னதுனால அந்த ஓக்ரா பயங்கர கோவமா இருக்கிறனால இவங்க 20 வருஷமா அந்த ஓக்ராவை இந்த மாதிரி ஜூல வச்சு அடைச்சு வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா அந்த ஓக்ரா வெளியே வராதனால இந்த பொண்ணு என்னாச்சுன்னு பார்க்க போயிருக்கா. அதோடைய அசுரத்தனம் தெரியாம உள்ள இறங்கிட்டா. அப்பவே அவ செத்தும் போயிடுறா. தன்னை ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டு ஜூ கீப்பரையே ஒரே நிமிஷத்துல சாகடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடுமையான மிருகமா இந்த ஓக்ரா இருக்கு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல டேபிள் எல்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்காங்க. திரும்பி பார்க்கும்போது திடீர்னு அவங்களுடைய லவர் இருக்காங்க, சேட். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சேடுக்கு டிகிரி கிடைச்ச சந்தோஷத்தை இந்த பொண்ணு கூட கொண்டாடுறதுக்காக வந்திருக்கான். அப்போ 2 பேரும் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் சேட் உனக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கலான்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான். நடக்க போற விபரீதம் தெரியாம சேட் அவள் லவருக்கு ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறான். அந்த நெக்லஸ் அந்த பொண்ணு எடுத்து போட்டுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரமா பார்த்து வெளியே ஒரு ராபரி பண்றதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். அவன் திருடன் கூட தெரியாம திடீர்னு அவன் உள்ள வந்துடுறான். இவங்க 2 பேரும் பயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. அவன் எடுத்த எடுப்புலயே கண் எடுத்து இவங்க 2 பேர்த்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். உடனடியே இருக்க காசு பணத்தெல்லாம் எடுத்து கொடுன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு பயந்து போய் உள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் எடுத்துட்டு இருக்கா. அந்த நேரமா பார்த்து அந்த லாக்கெட்டையும் கொடுன்னு சொல்லி அவன் ஆசையா கொடுத்த கிஃப்டையும் வாங்குறான். அதை பார்த்த உடனே சேடுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. சேடு உடனே அந்த இடத்துல அவங்ககிட்ட சண்டை போடுறான். பயங்கரமா சண்டை போடும்போது கன் எடுத்து சேடை இவன் பயங்கரமா தாக்கிடுறான். அவன் மூக்கு வாயெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. எப்படியாவது அவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக மேடியும் அவங்ககிட்ட சண்டை போடுறான். மேடி ஹெல்ப் பண்ணதுனால ஒரு வழியா அந்த திருடனை 2 பேரும் சமாளிச்சு அங்கிருந்து துரத்திட்டாங்க. அவனும் போற அவசரத்துல அந்த நகையை கீழே போட்டு போயிடுறான். சேடு ரொம்ப சந்தோஷமா அந்த நகையை எடுத்து கொடுத்து லவ் யூ சொல்லும் போதே ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பையன் இறந்து போயிடுறான். இப்போ 1 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு மேடிக்கு லைட்டா காது கேட்காது. அதனால ஹியரிங் எய்டு வச்சிருப்பா. இப்பவும் அவ அதே ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. இந்த நேரமா பார்த்து மேடியோட ஃப்ரெண்டு த்ரிஷ் அப்படிங்கிறவ வரா. ஏன் 1 வருஷமா நீ யார் கூடயுமே பேசாம இருக்கேன்னு கேட்கறா. கேட்கும்போது மேடி சொல்றா, இல்ல நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன், நான் என் வேலை உண்டுன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே நான் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன், ஒழுங்கா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. மேடி ஆரம்பத்துல மறுத்தாலும் இவ கண்டினியூஸா ரெக்வஸ்ட் பண்றதுனால சரின்னு சொல்லி மேடி ஓகேன்னு சொன்னோடனே த்ரிஷுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம 2 பேரும் அந்தமான் போக போறோம், தாய்லாந்து கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாட்டுல செம்மையா இருக்கும், நம்ம 2 பேரும் போய் ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே அவங்க அந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணி 2 பேரும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்ட்டி கூத்துன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஜோஷ் அப்படிங்கிற இந்த பையன் அந்த தீவுல தான் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் இவங்களுக்கு ஓக்ராவை பத்தி சொல்றாங்க. ஓக்ரா இங்க ரொம்ப வயலண்டான ஒரு மிருகம் தான். அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் வேட்டையாடிரும். அது இங்க ரொம்ப வருஷமா அடைச்சு வச்சிருந்தாங்க. இப்பதான் அது கொண்டு போய் பக்கத்துல இருக்க தீவுல விடலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஆபத்தான மிருகம். நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த வகையான ஓக்ராவை எல்லாத்தையும் பக்கத்துல இருக்க தீவுல தான் கொண்டு போய் விடுவாங்கன்ற மாதிரி எல்லாம் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல சரி ஓகே அந்த ஓக்ரா எல்லாம் அடைச்சு வச்சிருக்க இடத்த நான் போய் பார்க்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் கேட்கறாங்க. சரி ஓகே நைட்டு வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வரைக்கும் பார்ட்டி பண்ணி
பண்ணிட்டு நைட்டில் அந்த ஓக்ராவை பார்க்கறதுக்காக அந்த ஜூவுக்கு வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் இவங்கெல்லாம் போகிறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஆபத்தான மிருகன்றதுனால ராத்திரி நேரத்தில் அதை யாரும் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியாமல் இந்த 3 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. போகும்போதே ஓக்ரா எதனால் இவ்வளோ வயலண்ட் ஆச்சு, அதோட குட்டியை வந்து அவங்க கண்ணு முன்னாடியே கொன்னதுனால அந்த திமிங்கலம் ரொம்ப கோவமாக இருக்குன்ற கதையெல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜோஷும் த்ரிஷும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்மளுடைய ஹீரோயின் மட்டும் உள்ளுக்குள்ளே போய் ஓக்ராவை பார்க்குறா. அந்த ஓக்ராவோட பேர் பார்த்தீங்கன்னா ஷீத்தல். அந்த ஷீத்தல் வந்துட்டு உள்ளுக்குள்ளே தனியாக நீந்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு வருது. அது கண்ணுக்கிட்ட வந்துட்டு பயங்கரமான ஒரு காயம் இருக்கு. அந்த காயம் அதோட குட்டியை காப்பாற்றும் போது ஏற்பட்ட காயம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு மிஷின் விழுந்துருச்சு அப்படின்ட்டு மேல இருந்து ஒருத்தன் வந்துட்டு அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவனையே அந்த ஓக்ரா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இதை கண் கூட இந்த பொண்ணு பார்த்துடுவா. பார்த்த உடனே பயந்து கத்துறா. அதனால எல்லாருமே வந்துட்டு அலர்ட் ஆயிடுறாங்க. செக்யூரிட்டி வந்து பிடிச்சிருவாங்களோங்கிற பயத்துல இந்த 3 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்தாங்க. ஒரு வழியா 3 பேரும் மாட்டிக்காம ஓடி வந்துடுறாங்க. அடுத்த நாள் அங்க இருக்கக்கூடிய தீவுல 3 பேர் சேர்ந்து வாட்டர் போட் எடுத்துட்டு ஃபுல் டைம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க எதிர்பார்க்காத விதமா தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு இவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது. அவங்க எதிர்பார்க்காத நேரமா பார்த்து அந்த உருவம் இவங்க மேல இடிச்சிருது. இவங்க வாட்டர் போட்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த நேரத்துல த்ரிஷும் ஜோஷும் தண்ணிக்குள்ள விழுந்திருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும் தனியா ஒரு பீஸா மாதிரியான வடிவத்தில் இருக்க குட்டி போட்ல மாட்டிக்கிட்டு இருக்கா. எங்கடா நம்ம ஃப்ரெண்ட்ஸை காணோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு கஷ்டப்பட்டு நீந்தி இந்த வாட்டர் போட்டு கிட்ட வந்துடுறா. ஆனா அந்த ஜோஷ் மட்டும் எது நம்மளை தள்ளி விட்டுச்சுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போறான். திடீர்னு பார்த்தா உள்ள இருந்து அந்த ஷீத்தலுங்கிற ஓக்ரா வெளியே. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. சரி இந்த ஜோஷை வந்துட்டு இந்த வாட்டர் போட்டுக்கே வந்துருன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கையை நீட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனும் இவங்கள கையை வந்து பிடிச்சிடறான். பிடிச்சதுக்கு அப்புறமா கூட திடீர்னு எதிர்பார்க்காத விதமா அந்த இடத்துல ரத்த கலரி ஆயிருது. என்னடான்னு உத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது ஜோஷை வந்துட்டு அந்த திமிங்கலம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு. இப்போதான் இவங்க 2 பேத்துக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய திமிங்கலத்தை பத்தின உண்மையான புரிதலை ஏற்படுது. எப்படியாவது இந்த இடத்துல இருந்து ஓடிடணுங்கிற பயமும் ஏற்படும். ஜோஷை சாப்பிடும்போது ஏகப்பட்ட ரத்தம் அந்த திமிங்கலத்தோட முதுகிலிருந்து தெறிக்க ஆரம்பிக்குது. அது இவங்க மேலேயே வந்து விழுகுது. இவங்க 2 பேரும் ரொம்ப பயந்துடுறாங்க. இந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணுங்கிற பயம் 2 பேரும் அவங்களுடைய கையவே துடுப்பு மாதிரி பயன்படுத்தி அந்த பாறை கிட்ட போயிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த போட்டோடைய கயிறு அந்த ஓக்ராவோட உடம்புல சுற்றி இருக்கும். இவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அதோடைய அசுர வெயிட்னால அது பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பக்கத்தில் போயிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஓக்ரா அங்கேருந்து நகர ஆரம்பிச்சதுனால அந்த போட்டு பாறைக்கிட்ட இருந்து ரொம்பவே பின்னாடி தள்ளி வந்துடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கும் போது திடீர்னு அந்த ஓக்ரா இவங்க மூஞ்சி பக்கத்தில் வந்துட்டு திருப்பி தண்ணிக்குள்ளே ஆழமாக போயிடும். இவங்களுக்கு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஆயிடுச்சு. இப்போ தான் நிம்மதி பெருமூச்சே விடுறாங்க. சரி நம்ம 2 பேரும் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து வெளியே போகணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பாறைக்கிட்டையாவது போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே ஓக்ரா மறுபடியும் பக்கத்தில் வருது. இந்த பொண்ணு எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காக த்ரிஷு தண்ணிக்குள்ளே குதிச்சு அதை டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. த்ரிஷு வந்துட்டு அந்த பாறைக்கிட்ட போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்தில் அந்த மேடி வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்ஸ் வந்து அந்த தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு. பர்ஸ் எடுக்காமல் போய் பிரயோஜனம் இல்லைங்கிறதுக்காக மேடி அந்த பர்ஸை எடுத்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை வந்துட்டு ஒரு பக்கமாக அந்த பொண்ணுக்கிட்ட வீசுறா. கயிறும் ஓரளவுக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருக்கு. எப்படியாவது அந்த ஓக்ரா வந்துட்டு அந்த கயிறை பார்த்து இவளை பிடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. கயிறை பார்த்து டைவர்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு டக்குன்னு தண்ணியில் குதிச்சு கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சு ஒரு வழி அந்த பாறைக்கிட்ட போயிடுறா. ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஓக்ராவுடைய வாயிலிருந்து இவ தப்பிச்சு மேலே பாறையில ஏறிடுறா. ஆனால் பார்த்தீங்கன்னா த்ரிஷு இவனை டைவர்ட் பண்ணும்போது பயங்கரமாக காலில் அடிபட்டிருக்கும். ரத்தம் நிறைய லீக் ஆகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன துணி எடுத்து அந்த பொண்ணுடைய காலில் ஒரு டைட்டாக ஒரு கட்டும் போட்டு விடுறா. இப்போ 2 பேரும் இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னா வேற ஏதாவது ஒரு போட்டு வந்தாதான் அங்கிருந்து தப்பிச்சு போக முடியும். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப நேரமாக யோசிக்கிறாங்க. கையில் என்னென்ன பொருள் இருக்குன்னெல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மேடி ஒரு கேள்வி எழுப்புறா. நேற்று நைட்டு வரைக்கும் இந்த ஓக்ராவை வந்துட்டு நம்ம ஜூவில் தானே பார்த்தோம், அது எப்படி தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்குன்ற மாதிரி அவ கேட்குறா. அதுக்கு த்ரிஷு சொல்றா, ஜோஷ் நம்ம கிட்ட சொல்லலாம் இல்லையா, இந்த மாதிரி ரொம்ப அசுரத்தனமாக இருக்கக்கூடிய ஓக்ராவெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல டம்ப் பண்ணிடுவாங்கன்னு. நேற்று அந்த செக்யூரிட்டியை வந்துட்டு அந்த ஓக்ரா கொன்னதுனால இதை அங்கே மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு ஒரு வேளை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிருப்பாங்க. அதனால இதுக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேடி சொல்கிறா, நம்மளுடைய குழந்தைய நம்ம முன்னாடியே கொண்டா அது எவ்வளோ கோபத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி தான் இந்த ஓக்ராவுக்கு அதோடைய குட்டி அது முன்னாடியே கொண்டதுனால இவரும் அசுரத்தனமாக மாறி இருக்கும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கு. மேடி தூக்கிட்டு வந்த அந்த ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சாண்ட்விச் பேக் இருக்கும். அதுக்குள்ளே காற்றை நிரப்பி வெயிலில் காமிச்சு ஒரு சில சொட்டு நல்ல தண்ணியாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாகணுங்கிறக்காக தூரத்தில் ஏதாவது போட்டை பார்த்தா கூட 2 பேரும் அவங்களுடைய உயிரை கொடுத்து கத்துறாங்க. ஆனால் எதுவுமே யூஸ் இல்லாமல் 2 பேரும் டயர்டாகி கீழே உட்காந்துடுறாங்க. நேரம் ரொம்ப போய்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாப்பாடு உள்ள தண்ணி உள்ள ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்பன்னு பார்த்து தூரத்தில் ஏதோ ஒரு
குட்டி கப்பல் போறது தெரியுது. உடனே இவங்க 2 பேரும் எந்திரிச்சு இவங்களுடைய எல்லா சக்தியும் பயன்படுத்தி ரொம்ப வேகமா கத்துறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது. எவ்வளவு கத்தி பார்த்தும் அவங்களுக்கு பக்கத்துல கூட இவங்க சிக்னல் போகவே இல்லை. 2 பேரும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. ஆனா இவங்க கத்துல கப்பல் வருதோ இல்லையோ கீழே அந்த ஓக்ரா வந்து இவங்கள சுத்து போட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வாழ்க்கை இதோட முடிய போகுது அப்படின்னு இவங்க 2 பேரும் முடிவுக்கு எடுத்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிட போகுது. இருட்டுல வந்துட்டு நம்ம திமிங்கலத்தோட கண்டிப்பா போராட முடியாது. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரமா பார்த்து ஜோஷுடைய கையை வந்துட்டு இவங்க பாக்குறாங்க. திமிங்கலம் சாப்பிட்டு அந்த கையை மிச்சமா விட்டுட்டு போயிருக்கும். அந்த கையுக்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் இருக்கும். அதனால அந்த கையை எப்படியா பக்கத்துல இழுத்துடலான்னு ஒரு துணியை வச்சு அந்த கையை வந்துட்டு இவங்க பக்கத்துல இழுத்து அந்த கையில இருந்த டார்ச் லைட்டை எடுத்துடுறாங்க. டார்ச் லைட்டோட உதவியோட நைட்டு ஃபுல்லா அவங்க 2 பேரும் அந்த குளிர்ல அந்த ஒரு பாறை மேல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு வழியா விடிஞ்சும் போயிடுது. விடிஞ்சதுக்கு அப்புறமா 2 பேரும் தனிமையை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து எப்படி போறது நல்லா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா அந்த சாண்ட்விச் பேக்குள்ள காத்து ஊதி வச்சாங்க இல்லையா, அந்த ஆக்சிஜன் எல்லாம் தண்ணியா மாறி இருக்கு. மேடி கொஞ்சம் சொட்டுகள் தண்ணியை குடிச்சிட்டு த்ரிஷு கிட்ட அந்த தண்ணியும் கொடுத்துடுறா. அவளும் குடிச்சதுக்கு அப்புறமா 2 பேத்துக்கு ஒரு வழியா ரொம்ப நேரம் கழிச்சு தண்ணி குடிச்ச சந்தோஷம் ஏற்படுது. 2 பேரும் சாப்பாடுன்னு ஒண்ணு சாப்பிட்டே ரொம்ப நேரம் ஆகுது. அதனால எப்படியாவது கீழே போயிட்டு சிப்பி சங்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் த்ரிஷு சொல்றான். ஆனா மேடி நான் போறேன்னு சொல்லிட்டு தைரியமா அந்த ஓக்ரா இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள இறங்கி ஒரு சிப்பி சங்க எடுக்கிறா. கரெக்டா ஓக்ராவும் பக்கத்துல வந்துருது. கரெக்டா அந்த நேரமா பார்த்து த்ரிஷு அவளை மேல தூக்கிடுறா. ஒரு வழியா அவ கைக்கு வந்துட்டு ஒரு சிப்பி சங்கம் மாட்டிருச்சு. ஒரு கல் எடுத்து அந்த சிப்பி சங்கம் உடைச்சு உள்ளுக்குள்ள இருக்கிறத எடுத்து 2 பேரும் நிம்மதியா சாப்பிடுறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மேடி ரொம்ப வருத்தமா அவளுடைய லவரை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அந்த நேரம் த்ரிஷ் வந்து இவகிட்ட கேக்குறா, நீ இந்த மாதிரி இன்னும் அவளை மறக்கவே இல்லைல்ல அப்படின்னு. அப்ப வந்துட்டு மேடி சொல்றா, என்னால அவனை மறக்கவே முடியாது, அவன் அளவுக்கு என்ன யாரும் லவ்வும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப த்ரிஷ் வந்துட்டு என்ன நீ மன்னிச்சுடு அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்றா, நீ இந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப்ல இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் தானே அப்படின்னப்போ நான் அதை பத்தி சொல்லல, உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு ஒரு மிரட்டலான ஒரு பிளாஷ்பேக் சொல்றா. மேடியும் அவள் லவரும் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது அந்த திருடன் வந்திருப்பான் இல்லையா, அந்த திருடனை அனுப்புனதே த்ரிஷு தான். ஆனா த்ரிஷுக்கு தெரியாது மேடியும் அவள் லவரும் அந்த இடத்துல இருப்பாங்கன்னு. அவளுக்கு காசு தேவைப்பட்டுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு காசு இருக்குன்னு தெரிஞ்சதுனால இவன் தான் ஒரு திருடனை செட் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருப்பா. ஆனா எதிர்பாராத விதமா அந்த திருடன் அவசரத்துல கன் ஷாட் யூஸ் பண்ணதுனால இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு. அதனால எதிர்பார்க்காத விதமா உன்னுடைய லவரும் இறந்து போயிட்டேன், என்ன மன்னிச்சிரு, நான் எவ்வளவோ தடவை இதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா என்னால உன்கிட்ட உண்மையை வந்துட்டு சொல்ல முடியல அப்படின்னு சொல்றா. இவளுக்கு உடனே அவளுடைய லவ்வர் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு பாவமும் செய்யாத இவளுடைய லவ்வர் செத்ததுக்கு காரணம் இவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தாங்கிற உண்மையை இவளால ஏத்துக்கவே முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு த்ரிஷி எவ்வளவோ சொல்றா. நீ எல்லாம் தினம் குற்ற உணர்ச்சியில சாக வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கோவமா அவகிட்ட பேசாம அமைதியா இருக்க ஆரம்பிக்கிறா. அவளும் வந்துட்டு எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறா. இங்க பாரு, தயவு செஞ்சு என்கிட்ட பேசு, அட்லீஸ்ட் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போற வரைக்குமாவது நீ என்கிட்ட பேசித்தான் ஆகணும், இல்லைன்னா நம்ம 2 பேர்னாலேயும் இதே இடத்துலயே வாழ்க்கைய வாழ முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டு இவகிட்ட சாரி எல்லாம் சொல்றா. இங்க இருந்து எப்படியும் தப்பிச்சு ஆகணும்னா 2 பேருமே ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாதான் முடியுங்கிற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் அந்த திமிங்கலத்தை டைவர்ட் பண்றதுக்கு ஆளுக்கு ஒரு திசையில போலாங்கிற முடிவுக்கு எடுக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு காதுல வந்துட்டு அவளுடைய ஹியரிங் எய்ட மாட்டவே இல்லை. இப்பதான் எடுத்து மாற்றா. இந்த பொண்ணு வந்துட்டு போக வேண்டாம்னு எவ்வளவோ கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா த்ரிஷு வந்துட்டு இவளையாவது எப்படியாவது காப்பாத்தி அனுப்பிடணும், இவளுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அது ஒரு பரிகாரமா இருக்கும்ட்டு அந்த திமிங்கலத்தை டைவர்ட் பண்றதுக்காக தண்ணியில இறங்கிடுறா. அவ தண்ணியில இறங்கின உடனே அந்த வைப்ரேஷனை கேட்டு அந்த திமிங்கலமும் அவளை நோக்கி போக ஆரம்பிக்குது. த்ரிஷு சொன்ன மாதிரியே அந்த திமிங்கலம் அவளை நோக்கி போகும்போது இப்ப அவகிட்ட இருந்து அதை டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காக மேடியும் தண்ணியில குதிச்சிடறா. மேடி தண்ணியில குதிச்சு அதை டைவர்ட் பண்ணி அந்த திமிங்கலம் இவளை நோக்கி வரும்போது கரெக்டா த்ரிஷும் ஒரு வழியா கரையை நோக்கி போயிடுறா. கரையில போகும்போதே திடீர்னு திமிங்கலம் இவளுடைய காலை கடிக்க வருது. இருந்தாலும் தப்பிச்சு இவ கரை வந்து சேர்ந்துடுறா. அவ வேற ஒரு பாறை மேல ஏறி உட்கார்ந்துடுறா. இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து நின்னதுக்கு அப்புறமா மேல ஒரு பிளேன் பறக்கிற சவுண்டு கேக்குது. 2 பேரும் பயங்கரமா கத்துறாங்க. ஆனா அந்த பைலட்டுக்கு இவங்க கத்துறது கேட்கவே இல்லை. உடனடியா டிஸ்ட்ரெஸ் சிக்னல் அப்படிங்கிற SOS அப்படிங்கிற எழுத்தை வந்துட்டு த்ரிஷு கரையில வந்துட்டு எழுத ஆரம்பிக்கிறா. அப்ப திடீர்னு அந்த திமிங்கலம் இவளை வந்து பிடிச்சிடுது. இவளுடைய காலை பயங்கரமா கடிக்க ஆரம்பிச்சிடுது. கிட்டத்தட்ட இந்த முழு காலுமே அந்த திமிங்கலை கடிச்சிருது. இந்த பொண்ணு அந்த கஷ்டத்தை கூட SOS அப்படிங்கிற சிக்னலை வந்து எழுதுனதுக்கு அப்புறம் தான் அவளோட உயிரை விடுறா. எப்படியாவது அதை படிச்சுட்டு யாராவது வந்து இவளோட ஃப்ரெண்டை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட மாட்டாங்களான்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு SOSன்னு எழுதிட்டு அந்த இடத்துல இருந்து இறந்து போயிடுறா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தன்னந்தனி தீவுல மேடி மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்கா. பயங்கரமான குளிர், கூட இருந்த ஒரே ஃப்ரெண்டு இறந்து போயிட்டா. 2-3 மழை துளி வந்துட்டு இவன் மேல விழுகுது. அதை வந்துட்டு குடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்திலேயே ஓக்ரா அவ பக்கத்துல வந்துருது.
இவளுக்கு பயத்துல என்ன செய்யறதுனே தெரியல. அந்த இருட்டுக்குள்ள அந்த ஓக்ராவை பார்க்கும்போது இவளுக்கு மரண பீதி ஏற்படுது. இவ எதுவுமே செய்யாம அசையாம அந்த இடத்துல இருக்கா. அசைஞ்சாலும் அவளால எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். ஓக்ராவை இவளும் பாக்குறா. அந்த ஓக்ராவும் இவளை கண் கொட்டாம பாத்துக்கிட்டே இருக்கு. அவ கண்ணு கிட்ட வந்துட்டு பயங்கரமான தழும்பு இருக்கிறது இந்த பொண்ணு பாக்குறா. அது வந்துட்டு அது குட்டியை காப்பாத்தும் போது ஏற்பட்ட தழும்பு. அந்த ஓக்ரா ஒரு நிமிஷம் பாத்துக்கிட்டு இருக்க நேரத்திலே அவ டக்குன்னு குதிச்சு அந்த கரை ஒதுங்கி அவ ஃப்ரெண்டை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறா. அவளுடைய கண்களை மூடி வச்சுட்டு அந்த பொண்ணை எப்படியாவது நல்லபடியா புதைக்கணும் அப்படிங்கறதுக்காக இவளோட முழு சக்தியை பயன்படுத்தி அங்க வந்துட்டு மணலை நோண்டி அதுல வந்துட்டு அந்த பொண்ணையும் புதைச்சிடுறா. இதுக்கும் மேல இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ஆபத்துன்னு தெரிஞ்சா அவ ரிஸ்க் எடுக்கலான்னு மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள இறங்கிடுறா. அவங்க வந்து குட்டி போட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கும்போது இவங்களுடைய ஒரு பேக் கிடைக்குது. அந்த பேகை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு கூர்மையான ஆயுதமும் ஒரு போனும் கிடைக்குது. அந்த ஆயுதத்தை கீழே போட்டு அந்த போன்ல வந்துட்டு எமர்ஜென்சி சிக்னலுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஓக்ராவும் வந்துடுது. ஓக்ரா இவளை தாக்க ஆரம்பிச்சிருன்னு தெரிஞ்ச உடனே இவ மறுபடியும் கீழே போய் அந்த கூர்மையான ஆயுதத்தை கையில எடுக்கிறா. அந்த ஆயுதத்தை இவ கையில எடுக்கிறதுக்கும் அந்த ஓக்ரா இவளை கண்டுபிடிச்சு இவ பக்கத்துல வேகமா வர்றதுக்கும் டைம் கரெக்டா இருந்துச்சு. இவ எவ்வளவு பயம் இருந்தாலும் அதெல்லாம் அவளுக்குள்ளாரைய வச்சுக்கிட்டு நேரடியா அந்த ஓக்ராவுடைய குறவழியிலேயே அந்த ஆயுதத்தை இறக்குறா. பயங்கரமான ரத்தம் வந்துட்டு அங்கிருந்து பீச்சி அடிக்குது. அந்த ஓக்ராவுக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டுருச்சு. இப்ப அந்த பொண்ணு பயப்படாம அங்கிருந்து நீந்தி ஒரு கரை நோக்கி வந்துகிட்டு இருக்கா. வந்துட்டு இருக்கும் போதே அவ கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ் ஆயிடுறா. இவ்வளவு நாள் சாப்பிடாத டயர்ட்ல அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல. அவ பாட்டுக்கு தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா மேல இருந்து ஒரு ஹெலிகாப்டர் அந்த SOS சிக்னலை பார்த்துட்டு இவளை காப்பாத்திடுறாங்க. இந்த அட்வென்ச்சர் மூவி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூவி என்னுடைய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய மூவிஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் பாருங்க. அடுத்ததான் நல்ல ஒரு மூவியோட ரீகேப்போட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.